ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ் க்ரோ வித் மீ. இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் டூர் தான் பார்க்க போகிறோம். கார்டன் டூர் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சில பிக்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டூருக்கு முன்னாடியே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க டூர் பார்க்கலாம். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மணி பிளான்ட் செடி. நிறைய வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். ஒரு சின்ன கிளாஸ் பாட்டில் இருந்த ட்விக் தான் இவ்வளோ பவுன்ஸியாக வந்து வளர்ந்துருக்கு. இதில் இருந்துமே வந்து நிறைய கட்டிங்ஸ் வந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து அந்த மணி பிளான்ட்டோட கட்டிங்ஸில் அடுத்த பஞ்ச் ஆஃப் மணி பிளான்ட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு 2 பாட்டில். இது வந்து நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய ஓமவல்லி பிளான்ட்டு, கற்பூரவல்லி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மலைக்கு அவ்வளோ அழகாக தளைஞ்சிருக்கு. கூடவே ஒரே ஒரு பீன்ஸ் செடி, அது வந்து ஒரு விதை போட்டு அது முளைச்சி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நிறையா அடர்த்தியான வெத்தலை நம்ம கார்டனில். வெளியே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்பேஸில் இவ்வளோ அழகாக வந்து படர்ந்துருக்கு. இது வந்து கற்பூரவல்லி வெரைட்டி. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. இது வந்து சிகப்பு காம்புடையது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், சப்ஜா சீடு, திருநீற்று பச்சை. இது மஸ்க் மலன். இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. சங்குப்பூ எவ்வளோ அழகாக நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படியே பாருங்கள் எவ்வளோ பூன்னு. இது மழைக்கு அப்புறம் எடுத்தது, அதுதான் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து புதினா வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டில் இருந்து மட்டும்தான் வந்து வச்சோம். ஆனால் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து படர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புதினா செடியை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அரசாணிக்கால் இருக்குது, மஞ்சள் பூசணி, கத்திரிக்காய் நம்மக்கிட்ட ஏகப்பட்டது இருக்குங்க. பாருங்கள் நிறைய காய்களுமே வந்து வச்சுருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செடி கத்திரிக்காயில். இதிலிருந்து தான் விதை எடுத்து மற்றதெல்லாம் போட்டது. குட்டி குட்டி கீரை வெரைட்டி எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுவே தானாக அந்த பேஸ்கெட்டில் முளைச்சி வந்துட்டுருக்கு. இதுவுமே வந்து கத்தரி இருக்குது. அதுக்கப்புறமா கருந்துளசி இருக்குது. அப்படியே வந்திங்கன்னா நிறைய கத்திரி செடி. இங்கே பாருங்கள் கீரை. அடுத்து நம்ம வச்ச வெண்டைக்காய் செடி மழைக்கு சாஞ்சிருச்சு, கொஞ்சம் வந்து மண் போடணும். பாருங்கள் எல்லா வெண்டைக்காயுமே வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இதில் சிகப்பு வெண்டையும் இருக்குது, யானை தண்டை வெண்டை, நெக்ஸ்ட்டு வெள்ளை வெண்டை, இந்த மாதிரி நிறையா வெரைட்டியான வெண்டை வந்து இதில் இருக்குது. அப்படியே வந்திங்கன்னா தக்காளி செடி. இந்த தக்காளி செடி வந்து ஒரு வெரைட்டி நாட்டு ரகம். அது என்ன வெரைட்டிங்கிறது வந்து தெரியல. கண்டிப்பாக காய் வந்தது உங்களுக்கு காட்டுறேன். அதிலிருந்து நிறையா தக்காளி செடி வந்து எடுத்து நாங்கள் இங்கே வந்து கீழே வந்து வச்சாச்சு. மழைக்கு பாருங்கள் நல்லாவே துளிர் விட்டு வந்துட்டுருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா கத்தரி, அதுக்கப்புறமா வந்து கற்றாழை, ஆலுவேரா இருக்குது. ஆலுவேராக்குள்ளேயுமே அந்த டப்பாக்குள்ளே ஒரு தக்காளி செடி. இது சங்குப்பூ தான், அப்படியே விட்டாச்சு. இங்கே பாருங்கள், அடுத்து சிகப்பு வெண்டை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. 2 விதை இருந்துச்சு, ஆனால் 1 தான் முளைச்சிது. இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா 2 விதையுமே இருக்குது. அடுத்து மிளகாய் செடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம குட்டி கார்டன். இன்னும் என்னென்ன செடியெல்லாம் வைக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எழில் கொஞ்சம் இயற்கையை ரசித்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.